வணக்கம். இது உங்கள் ராம்ஸ்வியூ. இன்னைக்கு நம்ம ராம்ஸ்வியூல அதிரடி தீபாவளி அப்படின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதிரடி தீபாவளி அப்படின்ற ஒரு விமர்சனம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய திரைப்படம் சூர்யா ரிப்போர்ட்டர். பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தது. சூழ்நிலைக்கேற்ற சூர்யா ரிப்போர்ட்டர். இதோட ரைமிங் என்ன அப்படின்ற ஒரு விளக்கம். அக்டோபர் 2 ஏர்ஃபோர்ஸ் அமைத்த ஒரு திரைப்படம் வெளியான நாள் அக்டோபர் 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகல. அதனால சூழ்நிலைக்கேற்ற சூரரை போற்று தீபாவளிக்கு அட்வான்ஸாக பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, சூரரை போற்று படத்தோட கதைக்கு போகலாம். மாறன் அப்படின்றவரோட வாழ்க்கையில் ஏர்ஃபோர்ஸ் ஏர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தில் இருக்கக்கூடிய மாறன். ஸோ அந்த கதை தான் ஒன்லைன் ஸ்டோரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் ஏர்ஃபோர்ஸ் அதாவது பிளெயினை வந்து அவர் ஸ்டாப் பண்ண போவார். சூர்யா பிளெயின் ஸ்டாப் பண்ண போவார். அது வந்து என்ன நடக்குது அப்படின்ற பின்பு தெரியும். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை தான் போய் பொண்ணை பார்த்துட்டு வராங்க. இதில் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியோட மாப்பிள்ளையே பார்க்க போகிறாங்க. ஸோ ஓகே, அங்கே வந்துட்டு நைட் டைமில் ஒரு கதை சொல்கிறாரு. என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது சொல்கிறாங்க. இல்லை, ஹீரோயினோட பேர் வந்து கேரக்டர் பேர் வந்து பொம்மி, ஹீரோட பேர் மாறன். ஸோ மாறன் வந்து அவர் கதை சொல்கிறார். +2 படிக்கும்போது, அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வேக்காக நான் போராட்டம் பண்ணேன். அப்பா வந்து மனு எழுதுவார். ஆனால் அது ஒரு பேச்சுக்கு தான் எழுதுவார். அப்பா கிட்ட சண்டை போடுறதும் அவங்க அப்பா சண்டை கத்துறதும் சொன்னால் அந்த மாறன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் +2 முடிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸ் படிக்கிறதுக்கு அவர் போகிறாரு. பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸ் படிக்க அங்கே போகிறாரு. நாயுடு அப்படின்ற ஒருத்தரோட டார்ச்சர், அதாவது டார்ச்சர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துறாரு. அவர் வந்து 3 நிமிஷம் தான் நீ அம்மாகிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்றாங்க. லெட்டரை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. லெட்டரை வந்து அவங்க அம்மாவுக்கு எழுதி போடுவார். அம்மா வந்துட்டு பலகாரம் அங்கே அமுச்சு விட்றாரு. இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பொம்மி பார்த்தீங்கன்னா பேக்கரி ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவங்களோட லட்சியம். மாறனோட லட்சியம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் எப்படியாவது அந்த கம்பெனியில் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவரோட லட்சியம். பொம்மியோட லட்சியம் சாதிச்சதுக்கப்புறம் மாறனோட லட்சியம் கிட்டத்தட்ட நெருங்குற நேரத்தில் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எப்படியாவது ஆரம்பிக்கணும். பல இடத்துக்கு அவர் போகிறாரு. அதாவது சூர்யா மாறன் பார்த்தீங்கன்னா பல ஊருக்கு போய் பேசி எல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட போய் பேசி இதெல்லாம் பண்ணுறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட பேசி அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் மனுவெல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பேசினது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி கிட்ட போய் ஏர்ஃபோர்ஸ் கம்பெனி கிட்ட போய் அவரோட ஓனர்கிட்ட போய் பேசினார். அது வந்து பிளெயினில் அவர் வந்து ஒத்துக்கல. ஸோ அதான் காரணம். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்லி நீ வந்து இதை பண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அவர்கிட்ட பேசி எப்படியாவது இது பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருப்பார். அவர் வந்து பேசுவார். கடைசீட்டில் அவர் வந்து ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இன்டர்வல் பிளாக் முன்னாடி. என்னன்னா நான் வந்து என்ன நீ வந்து சும்மா பண்ணுறியா, கிராமத்துலேருந்து வந்துட்டு பண்ணுற, ஏர்ஃபோர்ஸ்னா காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் போய் அந்த கம்பெனிக்கிட்ட போய் சண்டை போட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மேலும் அவர் எப்படி ஏர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இதோட கதை. அவர் வந்து ஒரு பிளான் வருது செகண்ட் ஹாஃபில், இந்த சின்னதாக ஒரு ஏர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. மேலும் அவர் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் வருது, மாறனோட பிரச்சனை என்ன அப்படின்றது தான் சூரரை போற்று படத்தோட கதை, மீதி கதை. இந்த ரிவ்யூ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ராம்சங்கர் டைரக்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் அதிரடி தீபாவளி விமர்சனத்திற்கு